நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸனுடைய குரூப் அசிஸ்டன்ஸ் அவங்கெல்லாம் வந்தாலும் தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த அந்த டிரைவன் உட்லண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜன் சார் யூனிட்டு, தானுமோகன் அவங்க, இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸோடைய அசிஸ்டன்ஸ். இப்படிதான் காலம் தூக்கி போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படம் அந்த படமே ரிலீஸ் ஆகணும், அந்த மாதிரி ஸ்டேஜ். மாணிக்கம் சார் அவர்கள் அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்னைக்கு அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா காட்டுற சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க, ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் எஸ் மாணிக்கம் சாருக்கு பாராட்டுக்கள். அடுத்தது படத்தின் இயக்குனர் கே ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக, பாடி நிலாவின்னு பாடல்களும் நல்ல கதையம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்யற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்ல அவர் வேலை செய்யறத பார்த்தா நம்ம இந்த வயசுல இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது. அருமையா பயங்கரமா என்கரேஜ் பண்றதாகட்டும், அவர் ஸ்பாட்ல என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையா கேட்கறதாகட்டும், அவர் வேலை செய்யற விதமே அவ்வளவு பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்துல இவரோட காலத்துல சம காலத்துல வந்த இயக்குனர்கள்லாம் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கு. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதிவை தந்த தாமோதரன் சார், அற்புதமா எடிட் பண்ண என்னுடைய நண்பர் கே, நல்ல லவ்வபிள் சாங்கை கொடுத்துருக்கிற சுந்தர் சார், எல்லாம் ஜோரா பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட பாத்தீங்கன்னா எவர் கிரீன் ஒரு சாக்லேட் பை இமேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் வந்து பிப்ரவரி 29 பிறந்திருப்பாரான்னு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டு வரவங்களுக்கு மெல்லமா ஏஜ் ஆகுது அவருக்கு. ஏதோ ரோஜா கூட்டம் படம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு எப்பவுமே இளமையா இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாலியா இருக்கும். பூஜிதா மேம், அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சீனியர் சூப்பர் சீனியர் ஆக்டர்ஸ் சச்சுமா, கேஆர் விஜயாமா, இவங்களுக்கெல்லாம் நடிச்சது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த டிசிப்ளின் இருக்கு பாருங்க. அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வேணும், இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கத்துக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்க இருந்து கத்துக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமே ஃபியூச்சர்ல படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையிலுமே உங்க படத்துல யூஸ் பண்ணுங்க. அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமா இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டா வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்கலாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பா இப்ப குடும்ப பாங்கான படங்கள்லாம் அழகா ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்துல இந்த படமும் அழகான ஒரு குடும்ப பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமா இருக்கு. இந்த படத்துல நடிச்சதும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமா இருக்கு. எங்க படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற ஆர்.கே. செல்லுமணி சாருக்கும், கே. ரவிக்குமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், உங்களதான் சார் கண்டென்ட் இன்னைக்கு ரெடியா இருக்கு, வருவாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரங்கநாதன் சார் படம் பண்ணோம், பிள்ளையார் சுழி போட்டோன்னே என் பேரை எழுதிடணும். தேங்க்யூ. மனமார்ந்த வாழ்த்துக்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். காமெடியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்குமே வந்து 2 டிக்கெட்ஸ் வந்தாலும் திரும்பி பார்த்தாலும் படையப்பா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வாவ் ஒரு அமேசிங் மூமெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்குங்க. நம்மளோட தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான டைரக்டர் தான் இவரை தான் சொல்ல முடியும். அண்ட் தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் தந்தை அப்படின்னு இவர் அழைக்கப்படுறோம். சோ அப்பேற்பட்ட பெருமை மிக்க கூடிய மாஸ் டைரக்டர் கே. ரவிக்குமார் சார் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் சினிமா தந்தையா, ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்றேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போவேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்சோன்னா போச்சுறாரு, ரொம்ப நேரம் ஆகும் நினைச்சேன். அது அவ்வளவு கியூட் பண்ணிட்டாரு. ஒரு வேலை இருக்கு, ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இல்லை அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ இவங்ககிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேளுங்கன்னு சொன்னாங்க. நம்ம வெக்கமா இருக்கு, பார்க்க முடியாது, அதெல்லாம் முடியாது. ஏன்னா நான் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு இதில் இருந்தேன்.
அப்போ ரங்கராஜ் சார் ஒரு அசிஸ்டன்ட் வந்து நான் நாகேஷ் சார் கிட்ட ஒரு படம் பண்ணும்போது எடிட்டிங் ரூம்ல ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன். அப்ப ரங்கராஜ் சார் கிட்ட இருந்தவர் தான் ஈ ராமதாஸ். அவரு கூப்பிட்டது நாகேஷ் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க, நல்லா ஒர்க் பண்றேன், எந்த படம் நான் படம் பண்றேன் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். அப்ப இருந்து ரங்கராஜ் சார் கிட்ட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. பட் நம்ம போய் கேட்க முடியாது. ஆனா ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவில் தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரி கிட்ட மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அப்போ அது இமீடியட்டா ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு அசிஸ்டன்ட் எல்லாமே உடனே அப்படின்னு சொல்லும் போது என்ன ராமதாஸ் சார் உள்ள தள்ளி விட்டாரு. நான் அவருடைய ரசிகனா இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன்னு சொல்றாங்க, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்பாட்ல. ஐயோ ஒரு அவ்வளவு சும்மா இதுவா இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்ப எப்படின்னு தெரியல, ரமேஷ் கண்ணா இருக்கட்டும், இப்போ அப்படிதானா? ஆமா, அது பட் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்பதான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டது அவர்கிட்ட தான். அப்புறம் அவர் உதயகீதம் வந்து வீர உனக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்கள்ல வந்து பெரிய ஹிட் எல்லாம் இளையராஜா சாங்ஸ். அது வீர உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படி சும்மா கண் கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த சாங்ல கூட நிறைய இப்போ காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. சாங்ஸ் நல்லா பண்ணிருக்கீங்க சுந்தர் சார். வாழ்த்துறதுக்கு ஒரு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி SSLC அப்போ அந்த நேரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு அனுபவமா இருந்தது. அவரு என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு நிறைய இதுவா என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். எனக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த குருநாதர்ல ஒருவர், அதுக்கப்புறம் அந்த படமும் அந்த பாதியிலே ரிலீஸ். லாஸ்ட் ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒண்ணு ரிலீஸ் ஆகாது, இல்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள்ல அப்படிதான் இருக்கும். அப்புறம் இந்த ராஜா தான் நீராம்தாஸ் சாரோட 2வது படம் தான் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா தான் ஆபீஸ்ல போனா முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம். இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துல வந்து ஓடின படங்கள்ல ஒர்க் பண்ணேன். ஆனா 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படிதான் அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆயிட்டேன். என் படத்துல நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணா அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த பக்கம் படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங் அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்ல பத்தி எல்லாம் சொல்லுவான், அவர் செஞ்சப்பா நல்லா பண்றாருப்பா அப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இந்த குரூப்ல பாருங்க. இது இல்லாம இந்த டெல்லி கணேஷ் சார், கேரஜி அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க, சச்சுமா, யாரை விடுறது, அனுபவன் சார், ரமேஷ் எங்க ரமேஷ் கண்ணா இருக்கியா? சரி, லேடிஸ் மறைச்சிட்டாங்க. இதுல ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா சாமியா இருக்குது சார். உங்களை பத்தி உட்காரு, உங்களை பத்தி அடிக்கடி இந்த வலைப்பேச்சு பார்ப்பேன் நான். உட்கார்ப்பா, வலைப்பேச்சுல அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி அப்பப்ப நினைவுபடுத்து. ஆமா, நிறைய பாராட்டாரு. Yeah, he still loves you. So, அதுல அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவாரு. பட் நல்ல நடிகர், அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு பிள்ளையார் வழியா இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸா அவர் பிஸியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி சார். சோ இவங்களை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஏன்னா நம்ம 3 சகாப்தமா இவங்களோட